இருக்குன்னு தான் சொல்ல முடியும். வைப்ரேஷன்ஸ் இருக்கான்னு கேட்குறீங்களா? இப்போ வைப்ரேஷன் டெஸ்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். எடுத்து பார்ப்போம். வாவ், ஷார்ட் கியருங்க வண்டியில், ரொம்ப ரொம்ப ஷார்ட் கியர்ஸ். கிளச்சு மட்டும் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னா, ஐயோ எனக்கு கிளச்சோட ஃபீல் வந்து ரொம்ப. இந்தியன் பிராண்டான பஜாஜ் மார்க்கெட்டை எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாகவே வச்சுட்டு இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்து கண்டிப்பாக கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட N160 மாடலில் சிங்கிள் சீட் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக் எடிஷன், அதாவது அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடல் பற்றியான ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எத்தனை மொத்தமாக ஒரு 4 மாடல் இருக்குது, எந்த மாடல் உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும், ஸோ எந்த வேரியண்ட், என்ன ப்ரைஸிங் வந்து வருது, ரைட் பண்ண எப்படி இருக்குது, யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்ற டீட்டெயிலான ஒரு ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்த்தர்ஸ் யூடியூப் சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோஸ்க்கு பின்னாடியுமே நிறைய எஃபர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் தர சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கான பெரிய மோட்டிவேஷன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ வந்து பாருங்கள். இந்த வீடியோவை நமக்கு எடுக்க உதவும் ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பஜாஜ் ஒசூர். ஸோ இந்த ஷோரூம் வந்து நமக்கு சீதாராம் மேடில் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ESC ரிங் ரோட்டில் வந்து இருக்குது. என்கொயரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் ஆகாஷ் பஜாஜ் ஒசூர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன், அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வேரியன்ட்ஸ் கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் நான் என்ன பண்ணேன், டீட்டெயிலாக ஒரு நோட் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ என்ன வேரியன்ட்ஸ் இருக்குது, என்ன ப்ரைஸ் இருக்குது, இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ஷோரூம் தான் வந்து சொல்ல போகிறேன். டீட்டெயிலாக ஆன் ரோடு வந்து எனக்கு ப்ராப்பராக வந்து கிடைக்கல. ஸோ டீட்டெயிலான ப்ரைஸ் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக ஷோரூம் ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த விஷயத்தில். ஸோ எக்ஸ்ஷோரூம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் வேரியன்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு N160 சிங்கிள் சேனல் ABSங்க. ஸோ அதோட எக்ஸ்ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா 1,13,133 ரூபா வந்து இருக்குது. இதுக்கு அடுத்த வேரியன்ட் வந்து பார்த்திங்கன்னா N160 ட்வின் டிஸ்க் OBD 2B டுவெல் சேனல் ABS ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சீட். அந்த வேரியன்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1,15,900 ரூபா வந்து ஒசூரை பொறுத்து வந்து எக்ஸ்ஷோரூம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா N160 ட்வின் டிஸ்க் USD மாடல் சிங்கிள் சீட். இந்த வேரியன்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1,23,983 ரூபா எக்ஸ்ஷோரூம் வந்து இருக்குது. ஸோ அடுத்ததாக டாப் வேரியண்ட்டுங்க. இந்த வேரியண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா N160 ட்வின் டிஸ்க் டியூவல் சேனல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் சீட். அந்த வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1,26,290 ரூபா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ஷோரூம் வந்து இருக்குது. ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 வேரியண்ட், அதாவது இருக்கிறதே 2 வேரியண்ட் தான். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிங்கிள் சீட்டு, நம்மக்கிட்ட இருக்கிற இந்த சிங்கிள் சீட் வந்து சொல்ல முடியும். இப்போ ரீசெண்டாக அறிமுகப்படுத்தப்பட்ட வேரியண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வேரியண்ட் தான். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு USD ஃபோக்ஸோட டுவெல் சேனல் ABSோட வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இதுதான் இந்த புது வேரியண்ட். இந்த வீடியோலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேரியண்ட்டை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்து ஸோ நமக்கு வந்து ஒரு சிங்கிள் சீட் வேரியண்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் சீட், இந்த 2 வேரியண்ட்ஸ் வந்து வருது. ஸோ இதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஃபியூச்சர் சைஸ் அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த வண்டியை பொறுத்து நம்மக்கிட்ட இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, இந்த வண்டியை பொறுத்து நமக்கு ஜஸ்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மட்டும் இருக்கும். அதாவது மொபைலை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்மளால் கால் SMS நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். இதுவே டாப் வேரியண்ட் போகிறீங்க, ஸ்ப்ளிட் சீட் வேரியண்ட் அப்படின்ற பட்சத்தில் அதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேவிகேஷனுக்கான சப்போர்ட்டுமே வந்து இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ABSோட மோட்ஸ் வந்து உங்களால் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 2 அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் வேரியண்ட்டில் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்லேருந்து டாப்பில் இருக்க வேரியண்ட்ஸ். ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான காம்படிட்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் ரிவ்யூ வந்து தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த வண்டி உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது வந்து அவங்களால டிசைட் பண்ண முடியும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டஃப்பான காம்படிஷன் தான். மற்ற 150cc வந்து, அதாவது 150 to 160cc வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ எந்தெந்த வண்டிகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்பாச்சி 160, எக்ஸ்ட்ரீம் 160, ஜிக்ஸர் 155 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா FZS, அதாவது FZ சீரிஸ், இந்த வண்டிகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதோட நேரடியான காம்படிட்டர்ஸ் தான். அதை வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி என்னென்னலாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து தொடர்ந்து வீடியோவில் வந்து பார்த்துருவோம். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட சிப்ளிங்கான NS160 வந்து பார்த்திங்கன்னா இதோட காம்படிட்டர் தான். மொதல் விஷயம் லுக்ஸில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாங்க. நமக்கு இந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோபோட்டிக் ஃபேஸ் மாதிரியான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் வந்து பார்க்க முடியும். ஒரு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்போட வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு டிசைன் ரீசெண்டாக ஒரு வண்டியில் வந்து வந்தது. இதே டிசைன் தான். எந்த வண்டின்னு தெரிஞ்சால் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஹெட்லைட்டை வந்து நான் டர்ன் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோ பீமில் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ வந்து ஹை பீம் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்தளவுக்கு வந்து விசிபிலிட்டி மீன்ஸ் நம்ம நைட் டைமில் ஆப்வியஸ்லி வீடியோ எடுக்கலை, ஜஸ்ட் நான் உங்களுக்கு வீடியோட அதாவது லைட்டோட த்ரோ காட்டுறதுக்காக ஜஸ்ட் ஆன் பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன். இந்தளவுக்கு தான் த்ரோ வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ வந்து லோ பீமில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹை பீமில் இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேஸை பொறுத்து ஒரு நல்ல அக்ரெசிவான ப்ரொஃபைலாக இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸை ஃபோக்கஸ்ட் பண்ண மாதிரியான ஒரு டிசைன் வந்து இதை வந்து சொல்ல முடியும். அடுத்ததாக சைட் ப்ரொஃபைலை பொறுத்து ஒரு மஸ்குலரான டேங்க். இந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூவல் டோன் ஃபினிஷில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு வந்து சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே ரியர் ப்ரொஃபைலுக்கு வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிங்கிள் சீட் வேரியண்ட்.
மோஸ்ட்லி நீங்கள் ஒரு ஃபேமிலிக்காக ஒரு வண்டியை வந்து எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு பெரிய சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிராப் ரயிலுமே சின்னதாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல லேடிஸ் ஃபுட் வைக்கிறதுக்கான அந்த ஃபுட் ரெஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி ஃபோக்கஸ்டாக இந்த வண்டியை வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ண முடியும். ரியரில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் தான் வந்து இருக்குது. நமக்கு வந்து இண்டிகேட்டர்ஸை பொறுத்து ஒரு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு அந்த பிரேக் லைட்ஸை பொறுத்து ஒரு விங் டைப் மாதிரியான ஒரு பிரேக் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது பிரேக் பிடிச்சுமே காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். ஸோ என்னை பொறுத்து ஒரு டீசென்ட்டான ரியர் ப்ரொஃபைல் இருக்குன்னு வந்து இந்த வண்டியை பொறுத்து சொல்ல முடியும். வண்டியோட பில்ட் குவாலிட்டி வந்து பார்த்துருவோம். ஸோ பில்ட் குவாலிட்டியை பொறுத்து டேங்க் வந்து மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஸ்ட்ராங்காக இருக்கிறத வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஃப்ரண்ட்டில் இந்த போர்ஷன் ஆகட்டும், மட்கார்ட் ஆகட்டும். ஸோ மட்கார்ட் மேபி இன்னும் கொஞ்சம் திக்காக கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. பட் டேங்க் பிளாஸ்டிக்கில் ஆகட்டும், மற்றபடி பாடியோட பேனல்ஸ் எல்லாம் ஆகட்டும், இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லை, நல்ல ஸ்டடியாக இருக்கிறத வந்து ஃபீல் பண்ண முடியுது. டெஃபினெட்லி வந்து பில்டு சைடில் வந்து பெருசாக எந்த இஷ்யூஸும் இல்லை அப்படின்றது வந்து தோணுது. அதே மாதிரி நமக்கு ஒயரிங் ஹார்னஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து ரூட்டிங் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் எந்த குறைகளும் வந்து பெருசாக கண்டுபிடிக்க முடியல. இதோட மீட்டர் கன்சோலை வந்து பார்த்துருவோம். இன்றைக்கி இருக்க யூசர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான டிஜிட்டல் டிஸ்பிளே ஒரு ஒயிட் ஃபாண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ ஒரு விஷயம், கியர் இண்டிகேட்டர், ஆர்பிஎம் இருக்குது, ஸ்பீடோமீட்டர் இருக்குது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து இருக்குது. மொபைலை வந்து கனெக்ட் பண்ணி உங்களால் கால் அண்ட் எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நேவிகேட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த நேவிகேஷனுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து ஓடோ இருக்குது, ட்ரிப் ஏ இருக்குது. இங்கே வந்து ட்ரிப் ஏக்கான ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் பிக்கான ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வார்னிங்ஸ் என்னென்ன இருக்குது, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ளூடூத்க்கான செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கனாமி, டிஸ்டன்ஸ் டு எம்டி, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து இதுதான். ஸோ நெக்ஸ்ட் பட்டன்ஸை பொறுத்து நமக்கு ஆஸ் யூஷுவல் பல்சரில் வர அந்த இலுமினேஷன் சுவிட்ச் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பார்க்க முடியும். அதேமாதிரி ஹேண்டில் பார் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஒரு கம்ஃபர்டபுளான ஹேண்டில் பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்க்க முடியும் ஒரு சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார், அதேமாதிரி ஒரு ஸ்போர்ட்டி ஹேண்டில் பாராக இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ டயர்ஸை பொறுத்து ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 180/17, 280 அல்லது 300 mm டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷனை பொறுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்டியூரன்ஸ் பிராண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. கிரிமேக்கா பிரேக் கேலிப்பர்ஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 37 mm யூஎஸ்டி ஃபாக்ஸ் ஒரு கோல்டன் கலரில் கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு வந்து சொல்ல முடியுங்க. ஸோ ரியர் டயரை பொறுத்து நமக்கு 130/70 17 inches ஒரு 230 mm டிஸ்க் பிரேக் செட்டப். ஸோ ஏபிஎஸை பொறுத்து நமக்கு சிங்கிள் சேனல் வேரியண்ட்டும் இருக்குது, டுவெல் சேனல் ஏபிஎஸும் இருக்குது. பேஸ்ட் அந்த வேரியண்ட் வந்து இது வந்து மாறுபடுங்க. ஸோ இந்த வண்டியோட சீட் ஹைட்டை பொறுத்து ஒரு 795 mm வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு 165 mm. ஸோ அதே மாதிரி வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 154 kgs வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஹேண்டில் பார் வந்து குறிப்பாக சொல்லணுங்க, கொஞ்சம் வந்து ஃபார்வேர்ட் செட்டாக இருக்குது. ஃபுட் பேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் பிட் ரியர் சீட்டில் வந்து இருக்குது. பட் ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் ட்ரையாங்கிளில் வந்து இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சீட்டிங் கம்ஃபர்டபுளாக ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் சிங்கிள் சீட் வேரியண்ட் வந்து எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி ஃபோக்கஸ்டு வண்டியாக வந்து இந்த வண்டி வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கிளச்சோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. ஸோ ஒரு நல்ல ஒரு ஹேண்ட்லிங் வந்து தரக்கூடிய வண்டி. உங்களுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்டி நேச்சரில் இருந்தாலும், அதாவது ரொம்ப ஸ்போர்ட்டி நேச்சர் கிடையாது, ரொம்ப வந்து கம்ப்யூட்டர் ஸ்டைலும் கிடையாது, மைல்டாக வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுதுங்க. இன்ஜினை பொறுத்து 4 ஸ்ட்ரோக் 2 valve 164.82 cc இன்ஜின். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 PS 8750 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதுவே டார்க்கை பொறுத்து 14.65 Nm 6750 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நல்ல ஒரு டீசெண்டான பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின். இந்த வண்டி பற்றி இத்தனை விஷயங்களை வந்து பார்த்துட்டோம். கண்டிப்பாக ரைடு ரிவ்யூ பார்க்கலன்னா இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகாது. வாங்க ரைடு ரிவ்யூ பண்ணி வண்டி எப்படி இருக்குது, ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது, வைப்ரேஷன்ஸ் இருக்கா, பிரேக்கிங் எல்லாம் எப்படி இருக்குது, சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில்டான ரைட் ரிவ்யூ வந்து பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா N160 சிங்கிள் சீட் யூஎஸ்டி ஃபோக்ஸ் அப்டேட்டோட ரைட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருக்க வண்டி அப்படின்றது வந்து பார்த்துருவோம். ஸோ இனிஷியல் இன்ஜின் பாருங்கள், ரம்பிள் அப்படி ஸ்வீட்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கியர், ஃபஸ்ட் கியர் ஸ்மூத்தாக ஸ்லாட் ஆகுது. எடுத்து பார்ப்போம். வாவ், ஷார்ட் கியருங்க வண்டியில், ரொம்ப ரொம்ப ஷார்ட் கியர்ஸ். கிளச்சு மட்டும் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னா, ஐயோ எனக்கு கிளச்சோட ஃபீல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வண்டியில். அதே மாதிரி கண்டிப்பாக வந்து நல்ல த்ராட்லிங் வந்து வண்டியில் இன்ஸ்டண்ட்டாக இருக்குங்க. எனக்கு பல்சரில் இந்த வண்டி உண்மையாக ரொம்ப அந்த இன்ஸ்டண்ட்டாக கொண்டு போகிறதுனால நல்ல ஒரு எந்தூசியாஸ்ட் ஃபீல் வந்து கொடுக்குது. ஐ மீன் பெரிய பெரிய பைக் லெவலுக்கு இல்லை, பட் 160 cc இந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அதை கண்டிப்பாக வந்து கொடுக்குதுன்னு சொல்ல முடியும்.
ஒரு சின்ன ரேவ் வந்து கொடுத்து பார்ப்போம். உண்மையாக இந்த கிளச் மட்டும் ரொம்ப பட்டர் ஸ்மூத்தாக இருக்குங்க. அது எப்படி இதை அச்சீவ் பண்ணுறாங்கன்னு தெரியல, பட் ரொம்ப பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே, ஒரு சின்ன ரேவ் கொடுத்து பார்ப்போம். எக்ஸாஸ்ட் ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு வண்டியில். ஸோ ஸ்ரீ ப்ரோ வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. வாவ், நீங்கள் தாராளமாக வந்து கொண்டு போயிட்டு 80-90 தாராளமாக ஓட்டலாம் கண்டிப்பாக. இப்போ இந்த இடத்துல இந்த ஷார்ட் ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 80-85 கிட்ட அச்சு ஆயிடுச்சு வண்டி. ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்து ஸ்பீடெல்லாம் கெயின் பண்ணி கொடுக்குது வண்டி. ஸோ பிரேக்கிங் எப்படி இருக்குது, மற்ற விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். கண்டிப்பாக 6th கியரை வந்து மிஸ் பண்ணுறேன், கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும் ஹைவே க்ரூசிங்கில். ஸோ ஃப்ரண்ட்டில் மெயினாக யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்ததுனால நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்ப்பீங்க தெரியும். யூஎஸ்டி ஃபோக்ஸ்னால் என்ன இப்போது பெனிஃபிட் வந்திருக்கு இந்த சிங்கிள் சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃப்ரண்ட் எண்ட், அதாவது நமக்கு அந்த ரைடபிலிட்டியை வந்து நல்லா கொடுக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஹேண்ட்லிங் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கிறத வந்து பார்க்க முடியுது. சஸ்பென்ஷன் வந்து பார்ப்போங்க. ஸோ சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த இடத்துல குறியில் வந்து விட்டேன். அப்போ வந்து பெருசாக வந்து இம்பேக்ட் கடத்துலன்னு தான் சொல்ல முடியும். சீட்டு வரைக்கும் நல்லாவே வந்து மேனேஜ் பண்ணுதுன்னு சொல்ல முடியுங்க. அதே மாதிரி ஹேண்ட்லிங் வந்து பாருங்களேன், ஸோ ரொம்ப சூப்பராக வந்து ஹேண்ட்லிங் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அந்த விஷயத்த வந்து சொல்லலாம். கியர் வந்து ரொம்பவே சாஃப்டாக விழுது வண்டியில். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஷார்ட் கியர்ஸ் அப்படின்றதுனால நல்ல இன்ஸ்டண்ட்டாக வண்டி புல் பண்ணி வந்து கொண்டு போகுது. ஒரு சிட்டியில் ஓட்டும் போதெல்லாம் பெருசாக உங்களுக்கு வந்து கியர் சேஞ்சஸ் வந்து பெருசாக தேவைப்படாது. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பிரேக்கிங் விஷயத்தை வந்து பார்ப்போம், எந்த அளவுக்கு பிரேக்கிங் இருக்குது அப்படின்றது. பிரேக்கிங்கில் வந்து மோட்ஸ் இருக்குதுங்க. ஆக்சுவலாக ஐ திங்க் இந்த வண்டியில் இருக்கா, இதோட டாப்பில் இருக்கா, ஐ திங்க் இதோட டாப் வேரியண்ட்டில் வந்து பிரேக்கிங் மோட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு பிரேக்கிங் மோட்ஸ் ப்ளஸ் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இதெல்லாம் தேவைப்படுதுன்னா ஆல்ரெடி ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன். இதோட டாப் வேரியண்ட் தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வேரியண்ட்டை பொறுத்தே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபன் டூ ரைட் கண்டிப்பாக இந்த 160cc ஆஃபர் பண்ணுதுன்னு தான் வந்து சொல்ல முடியும். டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. ரியர் மிரரோட ப்ராக்டிகலிட்டி நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். வைப்ரேஷன்ஸ் இருக்கான்னு கேட்குறீங்களா? இப்போ வைப்ரேஷன் டெஸ்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து வைப்ரேஷன் பெருசாக வந்து ஃபீல் ஆகலைங்க எந்த இடத்துலையுமே. ஐ மீன் எப்படி சொல்கிறதுனா மேக்ஸிமம் ஒரு 1-2% வந்து இருக்குங்க. பெருசாக வந்து நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு வந்து இல்லை. ஸ்டில் வந்து ஒரு நல்ல ரிஃபைன்டான வண்டின்னு வந்து சொல்ல முடியும். ஆல்மோஸ்ட் இந்த வண்டி பற்றியான ஒரு ஷார்ட் ரிவ்யூ வந்து பார்த்துட்டோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த வீடியோலாம் போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இருந்தாலும் ஒரு புது அப்டேட் வந்திருக்கே, அதோட ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து இது பண்ணுறதுக்காக தான். ஸோ கண்டிப்பாக கிளச் வந்து ரொம்ப வந்து இம்ப்ரெசிவாக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ஜினோட ஸ்மூத்னஸுமே கண்டிப்பாக ரொம்பவே நல்லா வந்து ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு சின்ன பிரேக் டெஸ்ட் வந்து பண்ணிடுவோம். ஸோ கண்டிப்பாக ரியரில் வந்து யாரும் வரல, நம்ம ஸ்ரீ ப்ரோ நின்றுருக்காரு. அந்த இடத்துல போய் ஒரு சின்ன பிரேக் டெஸ்ட் வந்து பண்ணி வைப்போம் எப்படி இருக்குது அப்படின்றது. ஒரு 50ல் போயிட்டு சடன் பிரேக் அடிக்கிறேன். பிரேக் வந்து ஓகேங்க, ஃப்ரண்ட்டு வந்து நல்லாயிருக்கு, ரியருமே ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எஸ் ஆல்மோஸ்ட் வீடியோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு போனுங்க, சேஃபாக ரைட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுவாங்க. அன்டில் தட் பாய் ஃப்ரம் ஹர்ஷத் பிரவீன். தேங்க்யூ.